வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சமைக்காத உணவை பார்க்க போறோம். அதாவது சத்தான சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பொதுவா உணவு சமைக்கும் பொழுது, அதாவது அடுப்புல போடும் பொழுது அதுல இருக்கக்கூடிய பலவிதமான வைட்டமின் சத்துக்களும் அதுல இருக்கக்கூடிய என்சைம்களும் அழிஞ்சு போயிடும். அதுலயும் நம்ம எண்ணெய் ஊதி நல்லா தாளிச்சு கொஞ்சம் அதிகமான தீயில வைக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய பலவிதமான சத்துக்கள் குழஞ்சு போயிடும். இந்த மாதிரி சமைத்த உணவுகளை பெரிய அளவில் நம்ம சாப்பிடும்போது அது அஜீரண கோளாறு உருவாக்கும். பொதுவா பாரம்பரியமா நம்மளுடைய உணவுகள், நம்ம தமிழர்களோட உணவு பார்த்தோம்னா சமைக்காத உணவுகள் அதிகமாவே நம்மளுடைய உணவுகள்ல இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இட்லி அப்படின்றது ஒரு வேக வைத்த உணவு. அந்த வேக வைத்த உணவுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வைப்பாங்க. அந்த தேங்காயோட இஞ்சி பொட்டுக்கடலைன்னு ஏதோ ஒன்று சேர்த்து பச்சையா அரைச்சு அதை அடுப்புல ஏத்தாம தாளிச்சு அதோட சேர்த்து நமக்கு பச்சையா தேங்காய் சட்னி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமா மசாலா சேர்த்து பிரியாணி மாதிரியான உணவுகளை கொடுக்கும் பொழுது அதோட பச்சையா வேக வைக்காத சமைக்காத அடுப்புல ஏத்தாத தயிர் வெங்காயம் சேர்த்து ஒரு தயிர் பச்சடி வைப்பாங்க. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உணவு சீரான முறையில் ஜீரணமாகணும். அதனால தான் அதிக அளவில் பச்சையான பொருட்களை கூட்டா சேர்த்து சில வகையான உணவுகளாக தயாரித்து நம்ம கொடுத்தாங்க. இன்னைக்கு பெரிய அளவில் இந்த பழக்கம் இல்லை. தேங்காய் சட்னினா கூட அந்த தேங்காயை ஓரளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா சட்னி பண்ணுற ஒரு நடைமுறை தான் இன்னைக்கு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அப்போதான் வாசனை நல்லா இருக்கும், நல்ல ஒரு சுவை இருக்கும் அப்படின்றதுக்காக. ஆனால் இந்த மாதிரி தேங்காயும் இந்த மாதிரியான நம்மளுடைய உணவுகளை அடுப்பில் போடும்பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அழிஞ்சு போயிடுது, உழைஞ்சு போயிடுது. இதை நாம உட்கொள்ளும் பொழுது அஜீரண கோளாறுலேருந்து எல்லா விதமான பிரச்சனைகளுமே உருவாகுது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உடல் பருமன், சர்க்கரை வியாதி மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த மாதிரி நம்ம தவறான உணவுகள் எடுத்துக்கிறது தான். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ நம்ம சமைக்காத உணவுகளையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்னைக்கு என்ன மாதிரியான சட்னி பார்க்க போறோம், அதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு, அதை எப்படி எளிமையா தயாரிக்கலாம், யார் யாரெல்லாம் அதை சாப்பிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வல்லாரை கீரையை வச்சு ஒரு சட்னி தான். வல்லாரை கீரை அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல வல்லமையை கொடுக்கக்கூடிய ஒரு கீரை. அதனாலதான் அதுக்கு இந்த பேரே வந்தது. இந்த வல்லாரை கீரையை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சமைக்காம சாப்பிடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இது நல்லது. அதுலயும் குறிப்பா இந்த வல்லாரை கீரை அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல இரும்பு சத்துக்கள், சுண்ணாம்பு சத்துக்கள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதோட வைட்டமின் ஏ சத்துக்களும் வைட்டமின் சி சத்துக்களும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பலவிதமான தாது சத்துக்களும் இந்த வல்லாரை கீரையில ரொம்ப அதிகமாவே இருக்கு. ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த கீரையை அடிக்கடி உணவோட சேர்த்துக்கும் பொழுது பலவிதமான நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம ரத்த சோகையிலேருந்து வெளிவர முடியும். இந்த வல்லாரை கீரை உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கீரை. மூளையில இருக்கக்கூடிய நரம்புகளை தூண்டி நல்ல ஒரு நினைவாற்றலை ஏற்படுத்தக்கூடிய கீரை இது. அதனாலதான் வல்லாரை கீரையை நம்ம குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்கிற பழக்கம் இருந்தது. இப்போ நரம்புகள் அப்படின்னு சொல்லும் போது மூளை நரம்புகள் மட்டும் இல்ல, உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுக்குமே பலத்தை கொடுக்கக்கூடிய கீரை. காலில் சில பேருக்கு பார்த்தோம்னா முடிச்சுகளா இருக்கும், அதாவது புடைச்சிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அடிக்கடி உணவுகள்ல வல்லாரை கீரையை சேர்த்துக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வர முடியும். வாய்ப்புண், வயிற்றுப்புண், அஜீரண கோளாறு, மலச்சிக்கல்னு பலவிதமான பிரச்சனைகளுக்கும் வல்லாரை கீரை ஒரு சிறந்த மருந்தா இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கும் பொழுது கண் வலி, வயிற்று வலி, கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் உருவாகும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய வல்லாரை கீரைக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கக்கூடிய கீரை இந்த வல்லாரை கீரை. உடல்ல இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையும் இந்த வல்லாரை கீரைக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. பொதுவாகவே எல்லா வகையான கீரைகளுக்குமே புளி சேர்த்து சமைக்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புளி சேர்க்கும் போது கீரைகள்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலால சீரான முறையில உட்கிரகிக்க முடியாது. அதனால எல்லா விதமான கீரைகளுக்குமே புளியை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமைக்காத உணவு அப்படின்னு நான் சொன்னேன். அதனால நம்ம தேவையான அளவு வல்லாரை கீரை எடுத்துக்கிறோம். இப்ப வல்லாரை கீரை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அரை வட்ட வடிவத்துல அந்த இலையோடைய ஓரங்கள் எல்லாமே பார்த்தோம்னா இந்த மாதிரி பல்லா இருக்கும். இந்த வல்லாரை கீரையை வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமா வாங்கணும். ஏன்னா நிறைய வகையான கீரைகள் இந்த மாதிரியான ஒரு தன்மையோட இருக்கும். அதனால வல்லாரை கீரை தானா அப்படின்றத பார்த்து வாங்கணும். கீரை விற்கிற கடைகள் எல்லா இடத்துலயுமே இந்த வல்லாரை கீரை, அதுவும் மழை காலங்கள் நிறைய இடங்கள்ல இந்த கீரை கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த நேரங்கள்ல கீரை வாங்குறவங்க கிட்ட வேரோட சில கீரைகளை கேட்டு வாங்கிட்டு அதை வீட்லயே ரொம்ப எளிமையா நம்ம வச்சு வளர்க்கவும் முடியும். பலவிதமான தோல் நோய்களுக்கும் உடல் அசதிக்கும் மருந்தா இருக்கக்கூடிய இந்த வல்லாரை கீரையை முதல்ல இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது காம்புகள் எல்லாம் நல்லா ஆஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதோட நான் என்னென்ன சேர்க்க போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வெங்காயம். பொதுவாகவே சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடியது. சின்ன வெங்காயத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பச்சையா சாப்பிடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது நல்லது. பச்சையா சாப்பிடும்போது பலவிதமான நன்மைகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நரம்பு தளர்ச்சியை போக்கும், மூளைச்சூட்டை சரியாக்கும், மலச்சிக்கலை போக்கும், சிறுநீர் கடுப்பு, எரிச்சல், உடல் பருமன், இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த மருந்து அப்படின்னா அது நம்மளுடைய சின்ன வெங்காயம் தான். உடல்ல எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த வலி எல்லாத்தையுமே போக்கக்கூடிய தன்மையும் பச்சையா சாப்பிடக்கூடிய சின்ன வெங்காயத்துல இருக்கு. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை அழிச்சு வெளியேற்றக்கூடிய தன்மையும் ரொம்ப அதிகமாவே இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்கு. இந்த மாதிரியான சின்ன வெங்காயத்தை சேர்த்த சட்னியை உடல் பருமனா இருக்கவங்க தொடர்ந்து சாப்பிட
சாப்பிடும்பொழுது உடல் எடை சீரான முறையில குறையறதையும் பார்க்க முடியும், ஆரோக்கியமான ஒரு உடலையும் பெற முடியும். நீரிழிவு நோய், முடி உதிர்வு, காச நோய், தொழுநோய்னு பலவிதமான பிரச்சனைகளுக்கும் இந்த சின்ன வெங்காயம் நம்மளுடைய வல்லாரை கீரை சேர்த்து இந்த சட்னி நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கும். நம்ம அடுத்ததான் என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தக்காளி. பச்சையான தக்காளி இந்த மாதிரி பச்சையா நம்ம எடுத்துக்கும் பொழுது எலும்புகள் பலம் பெறும், புற்றுநோய் வராம நம்ம உடலையும் பாதுகாக்கும், நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய தக்காளிக்கு இருக்கு. அடுத்ததான் இந்த சட்னிக்கு என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல கொலஸ்ட்ரால் இருக்கு, அது உடல் பருமனா இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உடல் பருமனா இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த தேங்காயை பச்சையா சாப்பிடும் பொழுது உடல் எடை குறையறத பார்க்க முடியும். தேங்காயில இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைச்சு உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நமக்கு உதவுது. இப்போ வாய்ப்புண், வயிற்று புண், இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பி காம்ப்ளெக்ஸ் குறைவு தான். இந்த பி காம்ப்ளெக்ஸ் சத்து ரொம்ப அதிகமாவே நம்மளுடைய தேங்காயில இருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம எப்படி சட்னி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன். மிளகுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு. அது மட்டும் இல்லாம உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி உடல் எடையை குறைக்கக்கூடிய ஆற்றலும் நம்மளுடைய மிளகுக்கு இருக்கு. உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் நம்மளுடைய மிளகுக்கு அதிகமாகவே இருக்கு. காரத்துக்கு ஏத்தாப்புல இந்த மிளகுடைய அளவை கொட்டிக்கலாம், இல்லைனா குறைச்சிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன். இந்த மிளகு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற வல்லாரை கீரை எடுத்துக்கிறோம். அதோட ஒரு கையளவு சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதையும் எடுத்துக்கிறோம். இதோட தேவையான அளவு உப்பு, ரொம்ப கம்மியாக தான் நமக்கு உப்பு தேவைப்படும். அதாவது தேவையான அளவு மட்டும் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். புற்றுநோய் மாதிரியான நோய் இருக்கிறவங்க இந்த சட்னியை கண்டிப்பாக மிக்சியில் அரைக்கிறத தவிர்த்துட்டு அம்மியில் அரைச்சி சாப்பிட்றது நல்லது. ஏன்னா மிக்சியில் அரைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சூட்லையும் பல விதமான சத்துக்கள் போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான உயிர்கொல்லி நோய் இருக்கிறவங்க அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நம்மளுடைய சட்னி தயாராகிடுச்சு. இந்த சட்னியை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே எடுத்துக்கலாம். 10 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறது சிறந்தது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். இட்லி, தோசை மட்டும் இல்லாமல் சாதத்துலேயும் இந்த வல்லாரை சட்னி போட்டு நம்ம சாப்பிடலாம். உடல் பருமனாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான சமைக்காத உணவுகளை உணவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.